எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது ஃபஸ்ட்டு டிப்பாக கற்பூரம் எடுத்திருக்கேங்க. நம்ம யூஸ் பண்ணுற கற்பூரத்தை நம்ம பாத்ரூமில் எப்போதுமே ஷெல்ஃப்னு ஒன்று வச்சுருப்போம். அதில் இந்த மாதிரி ஒவ்வொரு கற்பூரத்தையும் இந்த மாதிரி அந்த ஷெல்ஃபில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாத்ரூமில் கரப்பான் பூச்சி சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வரவே வராதுங்க. அதே மாதிரி நம்ம ரூம்லேயும் பீரோலுக்கு கீழே இந்த மாதிரி ஒன்று போட்டு விட்டுருங்க. இது மாதிரி போடும்போதும் வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸாக நம்ம தேங்காவை உடைச்சிருப்போம். அதில் உடைச்சிட்டு மீதி பாதி மூடியை யூஸ் பண்ணிவிட்டு மீதி பாதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி வந்துடும். அந்த மாதிரிலாம் வராமல் ஃப்ரெஷ்ஷாக எப்போதும் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் உப்புத்தூளை சேர்த்து நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த தூள் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா இந்த மழை நேரத்துக்கு சின்ன சின்ன வண்டு பூச்செல்லாம் வந்துடும். அதை மறுபடியும் நீங்கள் சலிச்சிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி வராததுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக அதில் உப்புத்தூளை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் தூளுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால கொஞ்சமாகவே சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். நம்ம ரூமில் பெட்டில் இந்த மழை நேரத்துக்கு அந்த தலகாணிலாம் கொஞ்சம் ஸ்மெல்லு வரும். நம்ம என்ன தான் பில்லோ கவரை மாற்றிட்டு துவைச்சிட்டு போட்டாலும் அந்த தலகாணியில் உள்ள ஸ்மெல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை நல்ல வெயில் அடிக்கும் போது காய வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி தலகாணிக்கு கீழே நம்ம முகத்துக்கு போடுற இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக அது மேலே தூவி விட்டுருங்க. உங்களுக்கு பெட்டில் ஸ்மெல் இருந்தாலும் நீங்கள் பெட்டு ஃபுல்லாக கூட அந்த கவரில் இந்த மாதிரி சேர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லே இருக்காதுங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். இப்போ நான் 3 சின்ன பீஸாக கற்பூரத்தை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் சேர்த்துட்டு அந்த துணியிலேயே கொஞ்சமாக கிழிச்சிட்டு நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டுக்காதீங்க. ஏன்னா இதை நான் அரிசியில் போட போகிறேன். ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா அரிசியில் போடும்போது வீணாகிடும். அதனால் இந்த மாதிரி துணியிலேயே நீங்கள் கட்டி விட்டுட்டு அந்த அரிசியில், அதாவது நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற அரிசியில் இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டிங்கன்னா வண்டு சுத்தமே வரவே வராதுங்க. கற்பூரம் வாட வருமேன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். சுத்தமாக அது வரவே வராது. இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸாக ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நான் 2 பச்சை கற்பூரத்தை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி வரணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நெஞ்சு சளி இருமலாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதை நல்லா கரைய விட்டு உங்கள் கைக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு அந்த எண்ணெய் இருக்கணும். இது தேங்காய் எண்ணெய் தான் நீங்கள் சேர்த்துக்கணும். இதை அப்படியே குழந்தைங்களுக்கு மேலே லைட்டாக தடவி விட்டுட்டிங்கன்னா இருமல் சளி எதுவும் இருக்காதுங்க. அந்த நெஞ்சில் உள்ள சளி கூட உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தேன் மெழுகுன்னு சொல்லுவாங்க. இது ஹார்ட்வேர் கடையில் கிடைக்குங்க. அதாவது இரும்பு கடையில் கிடைக்கும். நீங்கள் இதை ஒரு சின்ன பீஸாக கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு 50 கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கேன். இது 13 ரூபாங்க. இது எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன்டா, நம்ம மழை நேரத்தில் கதவு திறக்க முடியாமல் ஆயிடுங்க. ஏன்னா மழை நேரத்துக்கு நம்ம இந்த கதவை சாத்தும் போது இது எங்களோட மெயின் டோரு.
இது திறக்க முடியாமல் போயிடும். திறக்கவும் முடியாது, சாத்தவும் முடியாது. பாருங்கள் எவ்வளவு லூஸாக இருக்குன்னு. எனக்கு தாப்பலும் போட முடியலை, அப்படி இருந்துச்சு. இதை நம்ம ஆசாரியை வச்சு தேய்ச்சி விட்டோம்டா வெயில் நாளத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப லூஸ் ஆகிடும். இப்போ அதெல்லாம் செய்யாத அளவுக்கு நான் ஒரு சூப்பரான உங்களுக்கு டிப்ஸு தரேங்க. நான் இந்த மெழுகை வச்சு தான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கதவை சாத்தும் போது அந்த 2 கதவுமே எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த பக்கத்துலேயும் அது ஜாயிண்ட் ஆகும், அந்த டோர்லேயும் உங்களுக்கு எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த மெழுகை என்ன செய்யுங்க, அந்த ஓரத்தில் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சி விடணும். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு தேய்க்கிறேன்னு. இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸாக நான் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி இந்த கதவுல ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க. இந்த சைடு மட்டும் தேய்க்கக்கூடாது, அதாவது அடுத்த அந்த கதவுலையும் தேய்க்கணும். அதாவது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிறது எந்த இடம்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதில் ஃபுல்லாக தேய்ச்சி விடணும். இப்படி செய்யும் போது உங்களுக்கு கதவு நல்லா உங்களுக்கு திறந்து மூடுறதுக்கு நல்ல ஒரு யூஸாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெழுகு உங்களுக்கு கிடைச்சா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு பேர் தேன் மெழுகுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹார்ட்வேர் கடையில் கேட்டு பார்க்கலாம். சும்மா சின்ன பீஸாக வாங்கிக்கிட்டாலே போதும், ரொம்ப பெருசு தான் வாங்கி வைக்கணும்னு தேவையில்லை. அப்படி உங்களுக்கு இது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது கிடைக்கலங்கும் போது நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயை இதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் அந்த சைடு கதவு ஓரத்துலேயும் நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு கதவை மூடுனீங்கன்னா கூட உங்களுக்கு மூட வரும். ஆனால் இது தேங்காய் எண்ணெய் தேய்க்காத நேரத்தில் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுங்க. இப்போது ஃபுல்லாக இந்த கதவு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேன். நீங்கள் ஆசாரியை வச்சு கூட இதை தேய்ச்சி விட்டுடலாம், ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு கூட யோசித்து சில பேர் ஆசாரியை விட்டு அதை தேய்ச்சி விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். வெயில் காலத்தில் உங்களுக்கு கதவு ரொம்ப லூஸ் ஆகிடும். ஏன்னா மழை நேரத்தில் தான் உங்களுக்கு கதவு டைட் ஆகும். வெயில் நாளையில் எப்போதும் போலவே நீங்கள் நல்லா திறக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க. அப்புறம் நீங்கள் திருப்பி ஒன்றுமே அதை செய்ய முடியாது, ரொம்ப லூஸ் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் ஜன்னலுக்கும் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நான் 2 பக்கமும் இதே மாதிரியே தேய்ச்சி விடுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், செகண்ட் டேவெலாம் நீங்கள் சூப்பராக அதை கதவு மூடி திறக்க நல்லா வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் நல்லா சாத்திட்டேன். அந்த ஓரமும் நல்லா மூடி வந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் சாத்துறேன். ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி திறந்து சாத்துங்க. ஏன்னா அப்போ தான் அதில் நம்ம அந்த சேர்த்துருக்க மெழுகு செட் ஆகும். இதே மாதிரி திறந்து சாத்துங்க. இப்போ பாருங்க எவ்வளவு தாழ்பால் எவ்வளவு லூஸாக நகருதுன்னு. ஃபஸ்ட்டு டைம் காட்டும் போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. எனக்கு கதவு திறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். எனக்கு அந்த தாழ்பால் போடுறதுல வயரெல்லாம் வலி வந்துடும், அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இது ஒரு அருமையான டிப்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, நிறைய வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இப்போ எவ்வளவு லூஸாக நான் கதவை தாழ்பால் போடுறேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப கஷ்டம் இல்லாமல் போடுறேங்க. நீங்கள் அந்த கதவுல கீழே நாராங்கி கூட இருக்கும், அதில் கூட உங்களுக்கு திறக்க முடியாமல் ஒரு டைட்டாக இருக்கும். நீங்கள் அதுலேயும் கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். இது எனக்கு இந்த இடம் மட்டும்தான் டைட்டாக இருந்துச்சு, அதனால் நான் அதில் மெழுகை சேர்த்துக்கிட்டேன். இந்த கீழே இருக்குது பாருங்கள், அந்த நாராங்கியை தான் நான் சொன்னேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் உங்களுக்கு லூஸாக இருக்கும். நீங்கள் இதுக்காக எதுவுமே கஷ்டப்பட வேண்டியதில்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.